மெருகன் யாரவன் நரகன். நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்கள். நிறைய கொலைகளை செஞ்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க போலீஸ். ஆனால் நீங்கள் எந்த தப்புமே செய்யலை. போலீஸ்கிட்ட நீங்கள் தான் அந்த கொலைகளை செஞ்சதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. ஏன் அதுக்கான சாட்சியும் இருக்குன்னு போலீஸே சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கொலைகளை செய்யலை. உங்கள் மைண்டுக்குள்ளே வேற ஒருத்தர் இருந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு ரியல் கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹியூமன் மைண்டால் நடந்த சில்லிங்கான ஈவன் கோர்ட்டே கன்ஃபியூஸ் ஆன ஒரு கேஸ் தான் இது. இது பில்லி மில்லிகனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜ சம்பவம். 1977 பில்லி மில்லிகனை கிட்னாப்பிங், ராபரி, செக்ஸுவல் அசால்ட் கேஸ்க்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. க்ரைம் சீனில் கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பில்லியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் குழம்பி போயிருந்தான் பில்லி. எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க? நான் எந்த தப்பும் செய்யலைன்னு கத்துனான் பில்லி. ஆனால் போலீஸ் கண்டுக்காமல் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய க்ரைம் கேஸஸை பார்த்துருப்போம். அந்த எல்லா கேஸ்லேயுமே குற்றம் பண்ணவங்க லாஸ்ட்டில் தான் யாருன்னு தெரிய வரும். ஆனால் பில்லியோட இந்த கேஸ் அப்படி இல்லை. பில்லி எந்த தப்புமே செய்யலைன்னா அப்போ யார் இதெல்லாம் செஞ்சுருப்பா? பில்லியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி மேட்ச் ஆகிருக்கும்? ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருந்த ஒரு பெண் போலீஸில் தன்னை ஒருத்தர் கன் பாயிண்டில் கிட்னாப் பண்ணதாகவும் ஃபோர்ஸ் பண்ணி ஏடிஎம்மில் இருக்கிற தன்னோட எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ண வச்சதாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவன்கிட்ட ஆடாக இருந்திருக்கு. தன்னை கடத்தினவன் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ் பேசினதாகவும் திடீர்னு ரொம்ப வைலண்ட்டாகவும் திடீர்னு ரொம்ப சேடாகவும் இருந்ததாக போலீஸில் சொல்லியிருக்காங்க அந்த பெண். பில்லியை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை இன்ட்ராகேட் பண்ணும்போது அங்கே ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ்கிட்ட பேசின பில்லி நார்மல் அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசியிருக்கான். திடீர்னு வேற ஒரு ஆக்சென்ட்டில் பேசியிருக்கான். போலீஸ்க்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு. போலீஸ்லேருந்து தப்பிக்க தான் இதெல்லாம் பண்ணுறான்னு போலீஸ் நினைக்கும் போது தான் அந்த விஷயம் நடந்துச்சு. பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு நான் ஒரு டீனேஜ் கேர்ள், என்னோடய பேர் அடலானா அப்படின்னு தன்னையே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் பில்லி. இதெல்லாம் பார்த்த போலீஸ் அதிர்ச்சியானாங்க. இது உண்மைதானா இல்லை பில்லி நடிக்கிறானா? போலீஸில் அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கும்போது தன்னை கடத்தினவன் திடீர்னு அக்ரெசிவாகவும் அப்புறம் ஜென்டிலாக அப்பாலஜைஸ் பண்ணி ரொம்ப சேடாகவும் இருந்ததா அதில் எழுதியிருந்துருக்காங்க. ஒருத்தரால் எப்படி கம்ப்ளீட்டாக வேற ஒருத்தர் மாதிரி பேச முடியும், பிஹேவ் பண்ண முடியும்? கன்ஃபியூஸ்டான போலீஸ் பில்லியை ஜெயிலில் போட்டு அவனோட அந்த பிஹேவியர்ஸை வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு நாள் பில்லி பயந்து போன குழந்த மாதிரி அந்த ஜெயிலோட ஒரு கார்னரில் உட்காந்து பயங்கரமாக சத்தம் போட்டு அழுதுருக்கான். இன்னொரு நாள் யூரோப்பியன் ஆக்சன்ட் பேசுகிற ஒரு தைரியமான ஆள் மாதிரி எல்லார்கிட்டேயும் ரொம்ப தைரியமாக பேசியிருக்கான். ஆனால் யார் தாங்கிட்ட வந்து பேசுகிறா, தனக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே பில்லிக்கு தெரியல. ஒரு கிரிமினலோட பிஹேவியருக்கும் பில்லிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்ததை கவனித்த போலீஸ் அவனை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போதான் உண்மை வெளியே வந்துச்சு. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் கேஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்த கார்னேலியா வில்பர் அப்படின்ற ஒரு டாக்டர் பில்லியை எக்ஸாமின் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் பில்லிக்கிட்ட பேசும்போது ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க கொஸ்டின் கேட்கும்போது பில்லியோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஆக்சென்ட், வாய்ஸ் அண்ட் டோனில் பேசியிருக்கான் பில்லி. அது மட்டும் இல்லாமல் தன்னை வேற ஒரு பேரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான் பில்லி. பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க பில்லிக்குள்ளே 24 பர்சனாலிட்டிஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. ரேகன் ஒரு வைலண்ட்டான வெப்பன் வச்சு சண்டை போடுற ஒரு யூகோஸ்லேவியன் மேன். ஆர்த்தர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரிட்டிஷ் மேன். அடலானா ரொம்ப ஷையான லோன்லியான ஒரு டீனேஜ் பொண்ணு. டேவிட் 8 வயசு சின்ன பையன். த டீச்சர் இவங்க தான் இந்த 24 பர்சனாலிட்டிஸை பற்றியும் தெரிஞ்ச ஒரே நபர். இப்படி பில்லியோட உடம்புல 24 பர்சனாலிட்டிஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ். பல மாதங்களுக்கு அப்புறம் பில்லிக்கு
டிஐடி, அதாவது டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் இந்த பில்லி, எதனால் அவன் இப்படி ஆனான்னு போலீஸ் விசாரிக்கும்போது உங்களால் நம்பவே முடியாத ஒரு விஷயந்தான் தெரிய வந்துச்சு. 1955 ஃப்ளோரிடாவில் பிறந்தான் பில்லி. அவனோட ஏர்லி லைஃப் ரொம்ப வலியும் வேதனையுமாக தான் இருந்துச்சு. பில்லியோட அப்பா ஒரு மென்டல் இல்னஸால் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை தானே மாய்ச்சிக்கிட்டார். அதுவும் பில்லியோட 4 வயசில். அதுக்கப்புறம் பில்லியோட அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணுறாங்க. அவர் பேர் தான் சால்மர் மில்லிகன். பில்லியோட இந்த நிலைமைக்கு இவன் தான் காரணம். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பில்லியை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கான் பில்லியோட ஸ்டெப் ஃபாதர். பில்லியோட மைண்டில் ரொம்ப டீப்பாக ட்ரிகர் ஆகிறதுக்கு இதுதான் காரணம்னு தெரிய வருது. அதனால் தன்னோட கஷ்டங்களை மறைக்கவும் தைரியமாக இருக்கவும் பில்லியோட மைண்ட் மல்டிபிள் பர்சனாலிட்டிஸாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. பில்லியோட கேஸை விசாரித்த கோர்ட் நடந்த க்ரைமுக்கும் பில்லிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பில்லியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக பில்லி மென்டல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பப்பட்டான். கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து திடீர்னு காணாமல் போயிட்டதா சொல்லப்படுது. எங்கே போனான் பில்லி யாருக்குமே தெரியல. நிறைய பேர் பில்லி போலீஸை ஏமாத்த தான் இப்படி பண்ணதா சொல்கிறாங்க. சில பேர் உண்மையாகவே அவனுக்கு இந்த டிஸார்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. எது நிஜம்? அந்நியன் படம் மாதிரி நிஜத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது கதை, இது நிஜம். உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.